ரோமர் திருப்பிக் கொள்வோம். எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனின் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணம் உள்ளவனா வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரு தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவரானபடியால் நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொரு பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைகளை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை சபியாதிருங்கள். சந்தோஷப்படுவதோடு சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளதாய் இருங்கள். மேட்டின்மையாய் சிந்தியாமல் தாழ்மையாய் இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கடைக்கு இடம் கொடுக்குங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென். தமிழ் வாசிங்க, அதுவும் வேதத்தை வாசிங்க. வேதத்தை தீர்க்கமாக வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் நல்லா வாசிக்காதீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சரி, போன வாரம் நம்ம பார்த்தோம், சகோதர சிநேகத்தை பார்த்தோம், கனம் பண்ணுகிறத பார்த்தோம், ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்றத, ஜாக்கிரதையாக இருக்கிறத பார்த்தோம், ஆவியிலே அனலாக இருக்கிறத பார்த்தோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பக்கத்திலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது ஒரு அற்புதமான அதாவது 11 வசனங்களை சொல்லிட்டார். 11 வசனங்களை சொல்லிட்டோன்னா சொன்ன வசனங்களுக்கெல்லாம் இனி சொல்ல போகிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு சுருக்கமாக ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஒரு சுருக்கமான சில காரியங்களை என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லி காரியங்களுக்கும் சொல்ல போகிற காரியங்களுக்கும் ஒரு 3 காரியத்தை வச்சு அதை அதில் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்ல வரார். இப்போ நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். சொல்லுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சொல்லுங்கள், மனுஷனுக்கு என்ன இருக்குதுங்க? எல்லாருக்கும் நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியும். நம்பிக்கை
நம்பிக்கைனா எதிர்காலத்தில் சில காரியங்கள் நடக்கும் என்று நம்புகிறது. அது வரும், இப்போது இருக்காது, ஆனால் பின்னாடி அது என்ன பண்ணோம், வருவான். என் பிள்ளை பெருசானா நல்ல வேலைக்கு போவான், என்னை வீட்லேயே வச்சு சோறு போடுவான், நான் நம்புகிறேன். இது என்னது, நம்புகிறேன். என் பிள்ளையை குறித்து அவன் நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு நல்ல திருமணமாகி என்னை வீட்டோடு என்னை வச்சுப்பான், என்னை ஹாஸ்டல்லாம் என்ன பண்ண மாட்டான், சேர்க்கவே மாட்டான். இப்படி பலவிதமான நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கும். நல்ல நல்ல நம்பிக்கையாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. இதில் வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்புகிறோம். அதாவது உலக பிரகாரமாக ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு நம்பிக்கையில் உல்ட்டா போதான் சொல்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. தேவனுடைய வசனத்தின்படி சில விதமான நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இயேசு நிச்சயமாக என்ன பண்ண போகிறாரு, 2000 வருடத்துக்கு பிறகு என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பிக்கை என்பது எதை காட்டுது கவனிங்க, அது வந்து எதிர்காலத்தை காட்டுகிறது. நம்பிக்கை என்பது எதை காட்டுதுங்க, எதிர்காலத்தை காட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் எதிர்காலத்தில் நடக்க போகுது, ஒரு காரியம் எதிர்காலத்தில் எனக்கு என்ன பண்ண போகுதுங்க, நடக்க போகுது. இந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் இருக்கும்போது தான் மனது வந்து என்ன பண்ண முடியும், பாதுகாக்கவே முடியும். நம்பிக்கை இல்லை என்றால் மனுஷனுக்கு மனது என்பது என்னது என்ன பண்ண முடியாது, தலை சீராக என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. அப்போ வந்து அந்த நம்பிக்கை இல்லை சொல்ல நிறைய பேர் உலகத்தை சொல்லுவான், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா என்னங்க, புருஷன் பொண்டாட்டியை நம்பணும், பொண்டாட்டி புருஷன் நம்பணும், பிள்ளைகள் பெற்றோரை நம்பணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பணும், முதலாளியானவனை என்ன பண்ணணும், எஜமானை நம்பணும், எஜமான் தொழிலாளியை நம்பணும். வேலை செய்கிற இடத்துல போன சொன்னா, சார் நம்புங்க சார்னுவான், நம்புங்க சார், நீங்கள் போங்க சார், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்றேன். இவர் இருப்பேனே இருப்பார், இல்லை சார் நீங்கள் போங்க சார், நம்புங்க சார், நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்வாங்க. அப்போ வந்து தொழிலாளி இவர் நம்பணும். அதே மாதிரி இவர், ஏய் செய்டா, வேலையெல்லாம் செய்டா, கரெக்டாக நான் காசு கொடுக்குறேன் சார், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் சார் வேலைலாம் செய்கிறேன், கரெக்டாக கொடுத்துருங்க சார் அப்படின்வான். நிச்சயம் செஞ்சிட்றேன். அப்போ மனுஷன் அந்த நம்பிக்கை வந்து என்ன பண்ணுது, காணப்படுகிறது. சொல்லுங்கள், நம்பிக்கை வந்து என்ன பண்ணுது, காணப்படுகிறது. இருக்குதா இல்லையா நம்பிக்கை? எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும், எதிர்காலத்தில் நான் வீடு கட்டுவேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வரும், இப்படி பலவிதமான நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கிறது. சொல்லுங்கள், நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அந்த நம்பிக்கை எப்படியா இருக்கணும், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணுமா. சொல்லுங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாக. நம்பினா மட்டும் போதும். சில பேர் நம்புகிறேன் தெரியல, அது குறித்து ஒரு சந்தோஷம் இருக்காது சில பேருக்கு. சொல்லுங்கள், சந்தோஷம். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நம்புறீங்க சில காரியம், ஆனால் நம்பினா மட்டும் போதாதுப்பா, நீ எதை நம்புறியோ அது நடக்கும் என்று சந்தோஷமாயிரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன்ல, நாளைக்கு வாப்பா காசு தரேன், நாளைக்கு தரீங்களா, சோகமாக போவான். எப்பா நாளைக்கு தான் தரேன்னு சொல்கிறல்ல, ஏன் உம்முன்னு போகிறேன், நல்லா சந்தோஷமாக தான் போ, நிச்சயமாக நாளைக்கு தந்துடுறேன். அப்படியா, ஆடி ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணுறது, போகிறது. அப்போது சில பேருக்கு நம்பிக்கையில் சந்தோஷம் இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கையில் என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்கு. அப்படின்னா அந்த நம்பிக்கையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டம் விழுந்த மாதிரி, நடக்குமோ நடக்காதோ, செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, வரமோ வராதோ, கொஞ்சம் நம்பவும் செய்வோம், கொஞ்சம் வந்து என்ன பண்ணுதுங்க, சந்தேகமோ மனுஷனுக்கு என்ன பண்ணுது, காணப்படுது. ஆனால் அதுதான் சொல்கிறாரு இந்த இடத்துல, எப்பா நம்புற பாரு, அந்த நம்புகிற காரியத்தில் சந்தோஷமாக இரு. சொல்லுங்கள், சந்தோஷமாய். எதிர்காலத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்புறல போதாது, அதில் சந்தோஷமாக இரு. அதில் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏதோ துக்கமாக இருக்கிற மாதிரி, அழுமூஞ்சி மாதிரி, ஒரு மாதிரி ஏதோ ஒரு இழந்தவனை மாதிரி, ஏதோ ஒரு தொலைஞ்சவனை மாதிரி, உம்முன்னு கம்முன்னு அப்படியே சோகமாக நம்புகிறேன் என்னன்னு தெரில அப்படி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனுஷன் நிகழ்காலத்துக்கு வாழ்கிறான், அவன் வந்து எதிர்காலத்துக்குரியவனாக இருக்கிறான். கடந்த காலத்தில் திரும்பி பார்க்கலாம், என்னென்னலாம் கடவுள் செஞ்சுருக்கிறாரு, கடந்த காலத்தை செஞ்சது கர்த்தர் செய்வார். ஆனால் நிகழ்காலத்துக்குரியவனாக வாழ்கிறான், நிகழ்காலத்தில் என்ன பண்ணோம் வாழ்கிறான். சில நேரத்தில் மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், நிகழ்காலத்தை விட்டுட்டு அடுத்த நாளைக்கான கடற்காலம் என்ன பண்ணுறான், ஓவராக தேட ஆரம்பிச்சிடறான். ஓவராக என்ன பண்ணுறான்,
தேட ஆரம்பித்தான். அப்போ நிகழ்காலத்துக்குரிய காரியங்களை என்ன பண்ணுறான், விட்டுறான். என்னன்னா நாளைக்கு வேணுங்க, நாளைக்கு வேணுங்க, நாளைக்கு வேணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிறத விட்டுருவோம். என்னதுங்க, நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிறத என்ன பண்ணுறான், விட்டுடுவோம். அப்போது மனுஷன் எதிர்காலத்துக்குரியவனாகவும் இருக்க வேண்டும், நிகழ்காலத்துக்குரியவனாகவும் என்ன பண்ண வேண்டும், இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்தை என்ன பண்ண விட்டு விடக்கூடாது. எதிர்காலத்தை பிடிச்சு கொண்டு நிகழ்காலத்தை என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இன்றைக்குரிய வாழ்க்கையை வாழாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகவே கூடாது. அப்போ ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சொல்லுங்கள், ரெண்டுமே என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் வாழ்க்கையின் தத்துவங்கள் நிறைய இருக்குது. சொல்லுங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் என்ன பண்ணுது, நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை சில பேர் வாழாத போயிடுவோம். என்னதுங்க, இந்த டெய்லி ஃபோன் வரும். என்னையா ஃபோனு அப்படின்னா, சார் இன்சூரன்ஸ் போடுங்க சார். என்ன போடு, 20 வருஷத்துக்கு அப்புறம் அது இத்தனை மடங்காக உங்களுக்கு கூட்டி வரும் சார். அப்போது நீங்கள் கவலை இல்லாமல் வாழலாம். வாசம்தான் 20 வருஷம் வரைக்கும் நான் இப்போ கட்டினுக்கிறேன் பாரு, நம்பிக்கை உன்னை நம்புகிறேன், உன் கம்பெனி நம்புகிறேன், நீ சொன்னபடியே கொடுப்பேன்னு வச்சுக்கோ. சொல்கிறியோ சரிയോ, அப்புறம் என்ன சொல்லுவியோ, ரைட்டு மூடிட்டு போறியோ தெரியாது. ஆனால் நிகழ்காலத்துக்காக இன்றைக்கி நான் பெரிய பெரிய தொகையை கட்டி இன்றைக்கி இருக்கிறத நான் வாழாத போயிட்டேன்னா அது தப்பு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாங்க, என்ன வச்ச மரத்தை வச்சுவேன் தண்ணியை ஊற்றுவான், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ரெண்டுமே நிகழ்காலமும் முக்கியம், வருங்காலமும் முக்கியம். இந்த வருங்காலத்துக்குரியவளாக இருக்கும்போது எதையெல்லாம் நம்புகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாய் இருக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம். போதும். இது ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆவியின் கனி. இப்போ அந்த மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு மனுஷன் கனி கொடுக்குற மனுஷன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அந்த ஆவியின் கனி. சொல்லுங்க, ஆவியின் கனி. கனி உள்ளத்தில் நீங்கள் கனி கொடுக்குறவளா இருக்கணும்னா எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா நிறைய சொல்கிறார். இதில் 3 காரியம் திருப்பி வரும் பாருங்க. சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க, சந்தோஷம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறது ஒரு என்னதுங்க, ஆவியின் கனி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷம். அதுதான் இன்னொரு வேற வார்த்தையில் போடுறார், விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். அப்போது இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், இந்த சந்தோஷம் இதெல்லாம் என்னையா அப்படின்னா ஒரு ஆவியின் கனி. சொல்லுங்க, என்னதுக்கு, ஒரு ஆவியின் கனி. அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ். இது இருந்தால் நல்லது, இது இருந்தால் மனுஷனுக்கு என்னதுங்க, நல்லது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். உங்களுக்கு நலமாயிருக்கும். சொல்ல, கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்குள் பக்கம் சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷப்படு. துக்கமுகமாக இருக்காதீங்க. நீ கூட பார்த்தோம் பார்த்தியா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் துக்கமுகமாக இருக்காதீங்க, கண்ணீரோடு இருக்காதீங்க, வேதனையோடு கூட இருக்காதீங்க. 1000 பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்றேன், எதிர்காலத்தை முன்னிட்டு நிச்சயம் இன்று காண்கிற எகிப்தை நான் காண மாட்டேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் மாறாவை மதுரமாய் மாத்துவாரு.
ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்றாரு, இது வந்து உனக்கு வருத்தம் அல்ல, உங்களுக்கு நலமா இருக்கும். திருப்பியும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எடுத்து படிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை மனுஷன் வித்துட்டானா போச்சு, வாழ்க்கையே என்ன பண்ணாங்க, சூனியமாயிடும். மனுஷனுக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி வந்து ஒரு டீ சாப்பிட சொல்ல ஒரு சுகர் ரொம்ப அவசியமோ, மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் ஜடம். என்னதுங்க அவனுங்க வாழ்க்கையில் ஜடம். என்னத்த இருக்குதுடா வீட்டில், சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, நிம்மதியே இல்லை. அந்த இது இருக்கவே வாங்கக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சந்தோஷம் இல்லைன்னா ஆரோக்கியமே இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு சொல்லும்போது பவுல், கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன், இது உங்களுக்கு நலமாக இருக்கிறோம், எழுதினதே எழுதுது நலமாக இருக்கும். இவர் எந்த ரீதியில் சொல்கிறாரு அப்படின்னா, பிலிப்பிய நிருபத்தை எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருந்தார், தண்டிக்கப்பட்டார், அவர் அடித்தாங்க, அவர் நொறுக்குனாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிறுத்தலையும் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், என் நிலைமையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் நல்ல நம்பிக்கைகள் வேண்டும் எதிர்காலத்தை குறித்து. வெறும் நல்ல நம்பிக்கைகள் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதாது. அந்த நம்பிக்கையில் நிமித்தமாகவும் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாகவும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ சொல்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை அழகாக உங்களால் சீரமைச்சு கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆச்சா போச்சா பண்ணி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு, நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன், சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நான் இதை படிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்ட்டு சொல்லாதீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சந்தோஷமாக இருங்கள். பக்கம் சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? சந்தோஷமாய் இருங்கள். அது ஒரு ஆவியின் கனியாய் இருக்கிறது. சொல்லுங்க, அது என்ன? ஆவியின் கனியாய் இருக்கிறது. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவரு? மீண்டும் மீண்டுமா என்ன பண்ணுறாரு? சொல்லுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். சொல்லுங்க, உபத்திரத்தில் என்ன பண்ணுங்க? பொறுமையாய் இருங்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இது இது 3 வசனம் என்னத்தை சொல்றது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த விசுவாசம், இது 3 வசனத்தினுடைய முழு ஆக்கம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா, அந்த விசுவாசம். இன்னும் கொஞ்சம் விசுவாசம் மாத்திரம் இல்லை, அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகள். சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு பாத்திரம் ஒரு ஒளி வந்துன்னா அந்த ஒளி வந்து என்ன பண்ணால் அந்த தட்டில் பட்டு அப்படி இப்படி ஒலிக்குது போல், இந்த விசுவாசம் வந்து பல விதத்தில் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். சொல்லுங்கள், விசுவாசம் வந்து பல விதத்தில் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எது? நம்பிக்கை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? மனதளவில் நம்பிக்கையாக இருக்கிறான். விசுவாசமாக இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாக என்ன பண்ணுறான்? இருக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசமாக இருக்கிற, நம்பிக்கையாக இருக்கிறான், விசுவாசமாக இருக்கிறான், என்ன பண்ணுறான்? சந்தோஷமாக இருக்கிறான். இந்த இடத்துல சொல்கிற திருப்பம் அதே தான் சொல்கிறாரு, உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். சொல்லுங்க, உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். அப்படின்னா என்னன்னா, உபத்திரம், இந்த உபத்திரம் வந்து மனுஷனாக தேடிக்கிற உபத்திரம் ஒன்றுக்குது, கடவுளால் சில நேரத்தில் வருகிற உபத்திரங்குது, பிசாசினாலே வருகிற உபத்திரங்குது. 3 விதமான உபத்திரங்குது. மனுஷனே போய் தலை கொடுத்து உபத்திரத்தை படுவான், சில பேர் பாடுபடுவான். எதையாவது போய் எதையாவது பண்ணி மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு, ஐயோ நான் மாட்டிக்கினேன்னு சிக்கிக்கின்னு என்ன பண்ணுறது தெரியல, அது ஒரு உபத்திரம். மனுஷனே தேடிக்கொண்டிருது.
சில நேரத்தில் பிசாசு பலவிதமான உபத்திரத்தை கொண்டு வருவான். வியாதிகளை கொண்டு வருது, பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருது, துன்பங்களை கொண்டு வருது, கஷ்டங்களை கொண்டு வருது, தடைகளை கொண்டு வருது, குழப்பங்களை கொண்டு வருது. இப்படி பிசாசு என்ன பண்ணுவான்? உபத்திரத்தை என்ன பண்ணுவான்? ஏன்னா அவன் உபத்திரக்காரன். அவன் யாருங்க? உபத்திரக்காரன். ஆனால் கர்த்தர் உபத்திரத்தை கொண்டு வரதில்ல, மாறாக நம்முடைய விசுவாசத்தை பரீட்சைக்கு தான் செய்கிறார் வழிய. அவர் கொண்டு வரும்போது அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெயிச்சிடறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் கொண்டு வருகிற அந்த பரீட்சை அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தேவனுக்கென்று மீண்டும் வாழ செய்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் பிசாசு கொண்டு வருகிற உபத்திரம் அது நம்மளை அழிக்கிறது திட்டமாக என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறதா இருக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி கூட பாடணும் பாருங்கள். ஒருவேளை தேவனை சோதிக்கிறாரு இருக்கணும்னா அதுலேருந்து தப்பித்து கொள்ளுகிற போக்கையும் என்ன பண்ணுவார்? உண்டாக்குவார். உன்னை ஆட்டை கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆட்டை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணார்? மகனை கொண்டு வான்னார். அதுக்கு பதில் என்ன பண்ணார்? அங்கே கொண்டு போய் அதை ஆடை ரெடியே வச்சு நிற்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. போக்க அதுலேருந்து தப்பித்து கொள்கிற போக்கை என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறார். அது விசுவாசத்தின் பரீட்சை. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற உபத்திரங்கிறது பாருங்க, அது மனுஷனை நாசமாக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் வருகிற உபத்திரம். சரி, ஒரு வேளை நம்ம மனுஷனாலேயோ ஏதோ அதனால ஒரு உபத்திரம் வந்துடுச்சு. இந்த உபத்திரத்தை எப்படி டாக்டிஸ் பண்ணுறது? கவனிங்க. உபத்திரம் சொல்லுங்க, ட்ரிபிலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க, கிறிஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இல்லை, நெருக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், பாடுகள் வழியாக போகிறேன், பலவிதமான நெருக்குதல் இருக்குது எனக்கு அப்படின்றாங்களே. இது மனுஷனுக்கு மாட்டிக்கிறான். சில நேரத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்? மாட்டிக்கிறான். சரி, இப்படி மாட்டிடுச்சு. ஆனால் எப்படி நம்ம இதோட எப்படி இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை எப்படி மேற்கொள்ளணும், இதை எப்படி ஜெயிக்கணும், இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சொல்கிறது, உபத்திரப்படுற நேரத்தில் பொறுமையாயிருங்கள். சொல்லுங்க, உபத்திரப்படுற நேரத்தில் என்ன பண்ணுங்க? பொறுமையாயிருங்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோபு என்ற மனுஷனை நீங்க பார்க்கலாம். எவ்வளோ உபத்திரப்பட்டான்? பிசாசு தான் கொண்டு வரான். எவ்வளோ உபத்திரப்பட்டான்? எத்தனை பேர் பார்க்குறீங்க? பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான், சரீரத்தில் உண்டான புண்கள், அவனோட வாழ்க்கை முழுக்க அவ்வளோ பெரிய உபத்திரம். ஆனால் அவ்வளோ உபத்திரத்திலையும் அவன் பொறுமையாயிருந்தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு நாள் கர்த்தரை குறை சொல்லலை, ஒரு நாளும் தன் வாயினால பாவம் செய்யல. அதனால தான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், யோபின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவனுடைய முடிவை பாருங்கள். எடுத்து அந்த வசனத்தை படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. யாக்கோபு, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். சொல்லுங்க, இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்றமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? யோப அவன் தான் பண்ணான், அவன் சோதிக்கப்பட்டாங்க. யோபு போல எனக்கு சோதனைங்க, யோபு போல எனக்கு சோதனைங்க, யோபு போல எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அந்த யோபு அவ்வளோ சோதனைப்பட்டாலும் அவன் பொறுமையா இருந்தான். நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு சின்ன பிரச்சனைனா
மனுஷன் பொறுமையை இழந்துடுறான். ஒரு சின்ன கஷ்டம் ஒன்று கோயிலுக்கு விட்டுருது, ஒரு சின்ன கஷ்டம் ஜபத்தை விட்டுருது, ஒரு சின்ன கஷ்டம் ஊழியத்தை விட்டுருது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சின்ன ஒரு மனுஷனுக்கு நான் சொல்கிறேங்க, உன்னுடைய பொறுமை எப்போ சோதிக்கப்படுது அப்படின்னா உபத்திர நேரத்தில் தான் பொறுமை என்ன பண்ணுதுங்க. நீ எந்த அளவுக்கான ஆள், நீ சரியான ஆளா இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு போடுற ஆளா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போது இவனுக்கு அவ்வளோ பொறுமை, எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு நாள் குறை சொல்லவே இல்லை. அவன் பொறுமையாக இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொறுமையும் இந்த உபத்திரத்தில் பொறுமை சொல்லுங்க. உபத்திரத்தில் சாதாரண நேரத்தில் ஒன்றுமே செய்யாத நான் பொறுமையாக்குறேங்க அப்படின்றது வேற. பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் கூட சைலண்ட்டாக இருக்கணும். சில நேரத்தில் வாய் தான் பொறுமையை இழக்க செஞ்சுது. வாயை திறந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, அலப்பிடுவாங்க. சில நேரத்தில் மௌனம் ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வந்துடும். பொறுமையாக இருங்க. வேதம் சொல்லுது பொறுமையாக இருக்கிற பாக்கியவான்கள். முடிவை பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ணான், கண்டான். அப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ இந்த விசுவாசத்தினுடைய மறுபக்கம் தான் இந்த பொறுமை. இந்த விசுவாசத்தினுடைய மறுபக்கம் தான் நம்பிக்கை. இந்த விசுவாசத்தினுடைய மறுபக்கம் தான் என்னதுங்க, சந்தோஷம். ஒருவேளை உபத்திரப்படுது, 1000 உபத்திரப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் பொறுமையாக இருக்கிறது. இயேசு எவ்வளோ உபத்திரப்பட்டார். ஒரு நாள் அவர் என்ன பண்ணல, அந்த உபத்திரத்தில் இந்த பொறுமையை இழந்து போகவே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்னைக்கு எத்தனையோ தேவதாசர் இருக்கிறான். வாழ்க்கையில் பாருங்கள், பொறுமையாக இருந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவீங்க. பொறுமையாக இருக்கிறவர்கள் தான் இந்த உலகம் தேடுது. அவசர கொடுக்கையோ கொட்டி கவிழ்க்கிறவங்களையோ என்ன பண்ணுறத யாரும் நம்பி ஒரு காரியத்தை கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு அற்புதமான குணம். அதனால தான் ஆவியின் குணத்தை அதை சொல்கிறாங்க. வாசிங்க, அதில் ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்களே. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பக்கம் சொல்லுங்க, நீடிய பொறுமை. பக்கத்தில் சொல்லுங்க, நீடிய பொறுமை இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷன் நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் வந்து என்ன பண்ணுறான், சமாதானமாக இருக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் வசனத்தை படிங்க. சொல்லுங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாத்தீங்களா, இந்த இடத்துல திருப்பி சொல்றாரு பாருங்க, நீடிய பொறுமை. பக்கம் சொல்லுங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விலகுறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. பொறுமை என்பது என்ன? அது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி, ஒரு ஆடை மாதிரி. அந்த ஆடையை எடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டுமா, தரித்து கொண்டு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த விதத்தில் பொறுமை? பலவிதமான உபத்திரப்படுற நேரத்திலும், வேதனை உள்ள நேரத்திலும், கலக நேரத்திலையும். யோபினுடைய சம்சாரம் எப்படி பண்ணான்? நீ என்ன பண்ண, குறை சொல்லிட்டு என்னது தூஷிட்டு
போய் சாவியான்றான். என்ன மாதிரி இப்போ அதனால